சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் இதய வீரர் பாகம் 2. வைரத்தைப் போல உறுதியும் மலரைப் போல மென்மையும் கொண்ட நரேன் சத்தியத்தை தேடி திரிந்த ஆண்டுகள். குழந்தை பருவத்திலிருந்தே இளமை பருவத்துக்கு வந்த நரேன் சுறுசுறுப்பான விளையாட்டுகளிலும் ருசி கண்டான். நீச்சல், குத்துச்சண்டை, படகு விடுதல், சிலம்பம் விளையாடுதல் ஆகியவற்றில் அவனுக்கு நாட்டம் சென்றது. அக்கம்பக்கத்தியாரிடையே அவனுக்கு நல்ல பெயர். அவன் வாய்த்துடுக்கும் எதற்கும் பட்டென்று பதில் சொல்லிவிடும் அறிவு கூர்மையும் கொண்டிருந்தான். மனிதர்களை சிநேகம் பிடிப்பதில் அவனுக்கு தனித்திறமை இருந்தது. அவன் தைரியசாலி, பிறருக்கு உதவுபவன். தகுந்த காரியங்களுக்காக புதியவர்களை கூட அச்சமின்றி அணுகி உதவி கேட்பதில் அவனுக்கு தயக்கமே கிடையாது. நவகோபால் மித்ராவின் விளையாட்டு அரங்கத்திற்கு நரேன் வழக்கமாக சென்று வந்தான். மெல்ல மெல்ல விளையாட்டு அரங்கத்தின் நிர்வாக பொறுப்புகளை மித்ரா அவனிடம் ஒப்படைத்து விட்டார். ஒரு சமயம் ஆங்கில மாலுமி ஒருவன் டிரைப்ஸ் கட்டையை தூக்கி நிறுத்தும் வேளையில் சில குழந்தைகளோடு சேர்ந்து ஈடுபட்டிருந்தான். கனமான கட்டை ஒன்று அம்மாலுமி மீது விழுந்து அவனுக்கு காயம்பட்டு விட்டது. நரேன் தன் சட்டையை கிழித்து கட்டு போட்டான். மருத்துவரை அழைத்து சிகிச்சை அளித்தான். காயம்பட்ட மாலுமிக்கு உதவுவதற்கு அக்கம் பக்கத்தவரிடமிருந்து ஒரு சிறு தொகையை சேகரித்து அவரிடம் கொடுத்து அனுப்பினான். இளைஞனாக இருந்த நரேந்திரனை அறிவுத்தாகம் வெறுட்ட ஆரம்பித்தது. இலக்கியம், வரலாறு ஆகியவற்றை பற்றிய கடினமான நூல்களை அவன் ஓதி அறிந்தான். பொது கூட்டங்களிலும் பங்கு கொள்ள ஆரம்பித்தான். விஷயங்களை புதிய நோக்கில் காண துவங்கினான். அவன் வாத விவாதங்களிலும் திறமைசாலி என்று பெயர் பெற்றான். 1877 சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. தொழில் நிமித்தமாக விஸ்வநாதத்தர் மத்திய பிரதேசத்தில் உள்ள ராய்ப்பூருக்கு குடிபெயர்ந்தார். அங்கு நரேந்திரனும் செல்ல வேண்டியிருந்தது. அடர்ந்த காட்டினோடே வண்டியில் செல்லும்போது நரேந்திரன் இயற்கையில் கொன்றும் காட்சிகளை மிக அருகிலிருந்து கண்டான். உயர்ந்த மரங்களும் அடர்ந்த வனத்தின் இரகசிய ஒளியும் பறவைகளின் கீச்சுக்குரலும் வானவில்லை வாரி இறைத்த மலர்களும் தேன்கூடுகளும் நரேனுக்கு இதற்கு முன் எப்போதும் கண்டிராத பேரானந்த அனுபவத்தை உண்டாக்கின. அவன் அப்போதைக்கு தன்னையே மறந்தான். இப்பேரனுபவம் அவனிடத்தில் ஏற்படுத்திய தாக்கத்தை அவன் நீண்ட காலம் நினைவில் வைத்திருந்தான். ராய்ப்பூரில் அவனுக்கு கல்கத்தாவில் கிடைக்காத நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. வேலை தொந்தரவின் காரணமாக மகனுடன் நெருங்கி பழக இயலாத விஸ்வநாதத்தர் ராய்ப்பூரில் நரேன் தன்னோடு மிக நெருங்கி வர நிறைய வாய்ப்புகளை அளித்தார். விஸ்வநாதத்தரின் குடும்பம் 1879 கல்கத்தாவுக்கு திரும்பி வந்தது. வெளியூரில் தங்கியிருந்ததால் நரேனின் படிப்பில் சாதாரணமாக 2 ஆண்டுகள் வீணாகி போயிருக்கக்கூடும். தன் அறிவுக்கூர்மையினாலும் உழைப்பினாலும் 2 வருடத்தில் படித்திருக்க வேண்டியவற்றையும் கற்றறிந்து தனக்கு சமமான வயதுடைய மாணவர்களின் வகுப்பிலேயே அவன் சேர்ந்து விட்டான். நரேன் ஒரு தடவை அவனுடைய இறுதித் தேர்வுக்கு 3 நாட்கள் இருக்கும்போது ஜியோமிதி விஞ்ஞானத்தை மிக விரைந்து கற்று அவன் தேறியது குறிப்பிடத்தக்கதொரு விஷயம். புத்தகத்தின் ஒரு பக்கத்தில் முதல் வரியையும் கடைசி வரியையும் மட்டும் அவன் படித்தால் அந்த பக்கம் முழுவதையும் புரிந்து கொள்ளும் சக்தி அவனுக்கு இருந்தது. நரேந்திரனுக்கு வயது 17 ஆகியது. குறும்புக்கார குழந்தை அறிவுத்தாகமுடைய ஒரு இளைஞனாக வளர்ந்து விட்டான். கல்கத்தாவில் ஸ்காட்ச் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தான். 1881 முதல் கலைத் தேர்வில் தேர்ச்சி பெற்றான். நவம்பர் 1881 நரேந்திரனின் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. நரேந்திரனின் வகுப்புக்கு ஆங்கில இலக்கியம் போதித்தவர் பேராசிரியர் வில்லியம் ஹேஸ்டி என்பவர். அவர் ஒரு பெரிய கல்வியாளர். அந்த கல்லூரியின் முதல்வர் ஒரு நாள் வேர்ட்ஸ்வொர்த்தின் சுற்றுலா என்ற கவிதையை பாடகமாக நடத்தி கொண்டிருந்தார். அதில் வரும் டாரன்ஸ் என்னும் பரவச நிலையை விளக்கும்போது பேராசிரியர் ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டார். அந்த பரவச நிலைக்கு உதாரணமாக விளங்கியவர்தான் கங்கை கரையில் இருந்த ஒரு கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர். பரவச பெருநிலையில் இருக்கும் ஒரு மனிதரை காண வேண்டுமானால் மாணவர்கள் தட்சிணேஸ்வரத்து முனிவரை சென்று தரிசிக்க வேண்டும் என்று பேராசிரியர் தம் மாணவர்களுக்கு யோசனை கூறினார்.